போராடுவோம் எல்லாருக்கும் வேண்டும் போராடுவோம் எல்லாருக்கும் வேண்டும். வணக்கம் சார். வணக்கம். நான் தாத்தா டிவில இருந்து வரேன். நீங்க எல்லாம் யாரு? எதுக்காக இந்த போராட்டம் பண்றீங்க? போராட்டமா? நல்லா பாரு நைனா, இது எங்க புது கட்சியோட லான்ச். புது கட்சியா? என்ன பேரு? யாரு தலைவர்? ஓ, தொழிலுக்கு புச்சா? முன்னால நான் கூவன கோசரம் பின்னால இவனுங்க எல்லாம் கூறானுங்கல்ல, அது தொட்டு உனக்கு தெரியவானா? நான் தான் தலை, நான் தான் தளபதி. உங்க கட்சியோட பேர் என்ன சார்? மாமா கட்சி. என்னது மாமா கட்சியா? நான் தமிழ் பேசுறேன். என்ன தமிழ் பேசுறேன்? மா ம கட்சி, அதாவது மாங்காய் மக்கள் கட்சி. மாங்காய் மக்கள் கட்சியா? இதுவா சார் கட்சியோட பேரு? உனக்கு என்ன ப்ராப்ளம்? ஒரு மாங்காய் பழத்தினால என் கொள்ளு தாத்தா முருகன் கோச்சிக்கு விட்டு விட்டே போயிட்டார். ஏழைகளுக்கும் மாங்காய் கிடைக்கணும், இந்த பணக்கார பசங்களுக்கு மட்டுமே மாங்காயா அப்படின்னு ரோசிக்க சொல்ல கட்சத்தாயா இந்த பேரு. ஆமா, இந்தியில மாங்கான்னு பேர் வச்சா மட்டும் ஒண்ணு கேட்க மாட்டீங்க, தமிழ்ல பேர் வச்சா மட்டும் கேட்பீங்களா? இனா இந்திக்காரனா? ஏய், உன்னை பார்த்தா சேடு பயமா இருக்குது. ஹிந்தி சார் கோவப்படாதீங்க சார். உங்க கட்சி பேர் ரொம்ப புதுமையா இருக்கு, கட்சி கொள்கைகளும் புதுமையா இருக்கு. ஆனா ஏன் சார் கையில ஒட்டடை குச்சி வச்சிருக்கீங்க? தம்பி, சூப்பரா கேள்வி கேட்டேன். நீ அபாலியா வந்து என்னைய பாரு. நம்ம கட்சி ஆட்சிக்கு வந்த புறம் உனக்கு ஏதாச்சும் போஸ்டிங் கொடுக்கலாம். அதாவது மாங்காய்னா என்ன? மாங்காய் மட்டுமா? எதெல்லாம் ஏழைக்கு கடிக்கலையோ அதெல்லாம் கடிக்கணும். இந்த பணக்கார பசங்க மட்டுமே இந்த மாங்காய் அப்படின்னு சொல்லக்குள்ள எதுவுமே ஏழைகளுக்கு கிடைக்காத காரணத்தினால நாங்க இந்த கட்சி ஆரம்பிச்சோம். அதுதான் இந்த கட்சியோட வரலாறு. எல்லாம் சரிதான் சார். நீங்க இந்த போராடுவோம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு கோஷம் போட்டுனீங்களே, அதான் என்ன போராட்டம்? நீ நம்பிட்டியா? தம்பி, நான் புதுசா கட்சி ஆரம்பிச்சுக்கிறேன். என்னை பத்தி எழுதுன்னா வந்து எழுதுவியா? மாட்டேன். அது தொட்டு நம்ம தோஸ்து கொடுத்த ஐடியா. 4 பேரை கூட்டிக்கின்னு கோஷம் போட்டுக்கின்னு தெருவா போனா எல்லா டிவியும் வரும் சொல்லிச்சு. இப்ப வந்தியா? அதான் ஐடியா. கட்டாயம் எழுதுறேங்க. உங்க பேரு, நீங்க இதுக்கு முன்னாடி இருந்த கட்சி. முன்னால முக்கியமான ஒரு சமாச்சாரம் சொல்லணும். இத பத்தி கேட்டல. இந்த ஏழைகளுக்கு எதுவும் கிடைக்காத காரணம் இந்த அரசியல்வாதிகள். இந்த அரசியல்வாதிகள்லாம் யாரு? வீட்டுல சேர்ந்த ஒட்டடை மாதிரி. இந்த ஒட்டடை எல்லாம் சுத்தம் செய்யணும்னா என்ன வேணும்? அதான் ஒட்டடை குச்சி. பத்தியா? இதுக்கு முனையில அப்படியே ஒரு கட்சியை கட்டினான்னு வெய்ய, அது கடை. எங்க பசங்க எங்கெல்லாம் மாமரம் இருக்குதோ அங்கெல்லாம் போய் எடுத்துன்னு ஓடியாந்துருவாங்க. என்ன சரியா வந்துச்சா? சரி சார், நாங்க சரியா எழுதிடுறோம் சார். நம்மளை பத்தி நல்லா எழுது. பட்டா போட்டோலாம் வரணும். அப்படி போட்டோலாம் வரலன்னு வச்சுக்கோ, நம்ம கட்சி பசங்க உங்களை கவுச்சி அனுப்புவாங்க. வர்த்தா? போராடுவோம் எல்லாருக்கும் வேண்டும் மாங்காய். வணக்கம் தலைவரே. வணக்கம். அடுத்த மாசம் நம்ம கட்சி மாநில மாநாடு. வேகமா ரொம்ப ரொம்ப பயங்கரமா வேகமா நடந்துட்டு இருக்கு வேலையெல்லாம். மாநிலங்கள்ல இருந்து 10,000 காரு, 5,000 பஸ், 2,000 லாரின்னு தமிழகமே குடுங்க போது பாருங்க. அப்புறம் மாநாட்டுக்கு வரவங்களுக்கு எல்லாம் 3 வேளை சாப்பாடு. என்னது? நீங்க பயப்படாதீங்க. அதான் போன வாரம் வந்தாங்களே ஒரு தொழிலதிபர் குழு, அவங்க எல்லா செலவையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நாம அப்புறமா பார்த்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கவனிச்சுக்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் தலைவரே, அந்த மாநாட்டில தான் எதிர்கட்சியில இருந்து 4 பேர் நம்ம கட்சியில இருந்து இணையறாங்க. அதெல்லாம் நீ சிறப்பா செஞ்சிருவேன்னு எனக்கு தெரியும். இதுக்குதானே அன்னைக்கே எழுதி வச்சாரு, இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அது அவள் கண் விடல்னு எழுதியிருக்கணும். டங்கு ஸ்லிப்பு போல இருக்கு அவருக்கும். சரி, அது போட்டோம். இந்த மாநாட்டு வேலை அப்படின்னு சொல்லிட்டு சரியா சாப்பிடாம தூங்காம, இங்க பார், தலைவன்னா வேலை வாங்கறதோட நிறுத்திக்கணும். கீழே இறங்கி வேலை செஞ்சா நீயும் தொண்டன் ஆயிடுவ. அப்பப்போ அப்படி வேலை செய்யற மாதிரி ஒரு பாவலா காமிக்கணும். அப்பதான் தொண்டர்களுக்கு உற்சாகம் வரும். புரியுதா? புரியுது தலைவரே. உனக்குதான் கற்பூர புத்தியாச்சே. சரிங்க தலைவரே, நான் கிளம்புறேன். நீங்க ரொம்ப நேரம் தான் அந்த பொதுப்பணி கொஞ்சம் ஆகாது.
உன்னை எதிர்த்தா என்ன ஆகும் காமிக்கிறேன். அவனை தூக்கிடவா? வேணாம் வேணாம், ஆ. இப்ப வேண்டாம். எப்ப வேணும்னு சொல்லு, அப்ப தூக்கிடுவோம். சரிங்க தலைவரே, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். அப்பாவுக்கு வைத்தியம் பார்க்க கூட துப்பு இல்லைடா எனக்கு. இப்போ அவனையும் பறி கொடுத்துட்டு நிக்கிறேன். ஆவண்டா, வைத்திய வழியால எப்படி துடிச்சாரு தெரியுமா? நான் வீட்டுல இருக்கும்போது அவரோட வலியும் கஷ்டமும் எனக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வலியை மறைச்சுக்கிட்டு கத்த கூட மாட்டாரா. அதனாலதான் நான் பாதி நேரம் வேலை தெரியுதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவேன். என்னடா டாக்டர் அவரு, காசு காசு காசு, எல்லாத்துக்கும் காசு. இவங்களெல்லாம் டேய், எனக்கு மட்டும் கஷ்டமா இல்லையடா. எங்க அப்பன் தான் குடிச்சு குடிச்சே செத்தான். அதனால வீட்டை கவனிச்சதே இல்லடா. உங்க அப்பா தான் எனக்கு சொக்கா டவுசர்ல குத்தி ஸ்கூல்ல சேர்ந்து படி படின்னு சொன்னார். கர்மம், எனக்கு தான் அந்த படிப்பே வரல. ஒருவேளை நானும் படிச்சிருந்தேன்னா உன்ன மாதிரி வேலை இல்லாம தான் இருந்திருப்பேன் போல. ஏதோ படிக்காதவன் காட்டியும் ஏதோ இந்த ஆட்டோ ஓட்டி பொழப்பு நடத்துறேன். மச்சான் புரிஞ்சுக்கோடா. அப்போ அப்போ பணக்காரங்களுக்கு மட்டும்தான் இங்க எல்லாம் கிடைக்குமா? ஏழைகளை இப்படிதான் கஷ்டப்படணுமா? நீங்களே சொல்லுங்க சார். ஏழையா பிறந்தா அவனுக்கு வாழ தகுதியே இல்லையா? இப்படிதான் கஷ்டப்பட்டு சாகணுமா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க சும்மா தான் இருப்பீங்களா? ஒருத்தர் கூட இதெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டீங்களா சார்? அது சரி, நீங்க எப்படி குரல் கொடுப்பீங்க? என்னதான் உங்களுக்கு இல்லையே? எல்லாம் கேள்விப்பட்டேன் தம்பி, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. உங்க அப்பாரோட இழப்பு உனக்கு மட்டும் இல்ல தம்பி, இந்த நாட்டுக்கே பெரிய இழப்பு. என்னடா இந்த நேரத்துல வந்து இப்படி பேசுறேன்னு நினைக்காத. உங்க அப்பாரோட மரணத்துக்கு இழப்பீடா அரசாங்கம் 10 லட்சம் ரூபாய் உனக்கு நஷ்ட ஈடு கொடுக்கும். உனக்கு ஒரு அரசாங்க வேலையும் கொடுக்கும். உங்க அப்பாவோட இழப்புக்கு இது சரி செய்ய முடியாதுதான். ஆனாலும் நீ சந்தோஷமா இருந்தியானா உங்க அப்பாவோட ஆத்மா எங்க இருந்தாலும் அதை பார்த்து சந்தோஷப்படும்ல. அதுக்காகத்தான். ஏய் இவங்க முறை என்ன சம்பிரதாயம் என்ன எல்லாத்தையும் பார்த்து காரியம்லாம் ரொம்ப அமக்களமா நடக்கணும். எல்லாம் கட்சி செலவு. புரிஞ்சுதா? தம்பி, இந்த மாதிரி இடத்துல சொல்லிட்டு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. சார், உங்களை பார்க்க அந்த அதட்டல் நடிகர் வந்திருக்கிறார் சார். அதட்டல் நடிகர்? இவன் எதுக்கு இப்போ வந்தான்? ஏமா அவன் படம் ஏதாவது இப்ப ரிலீஸ் ஆகுதா? ஆமா சார், இன்னும் 10 நாள்ல ரிலீஸ் ஆக போகுது. முன்னாடி நடந்த 4 படமும் அவுட். மேல உங்க சப்போர்ட்டை கேட்கறதுக்காக வராரோ? பிரச்சனையை கேட்கறதுக்காக வந்திருக்கான். அது உனக்கு புரியாது. அவன் அனுப்பு. இரு உடனே அனுப்பிச்சிடாத. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி வச்சு அனுப்பு. இல்லாட்டா தலைகால் புரியாம ஆடுவான். அப்புறம் நீ கூட வந்து நில்லு, இல்லாட்டா கண்டபடி ட்வீட் பண்ணிட்டு இருப்பான். வாங்க 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 அதட்டல் நடிகர், வாங்க வாங்க வாங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க மனசு வச்சாதானே நாங்க நல்லா இருக்க முடியும். எங்க இது இவ்வளவு பெரிய நடிகர், ஒவ்வொரு படத்துக்கும் கோடி கோடியா லட்ச லட்சமா வாங்குறீங்க. அப்புறம் நாங்க மனசு வச்சான்னா சொல்லுங்க, என்ன வேணும்? அதாவது பாராட்டு விழாவா, தலைமை தாங்கணுமா? பாராட்டு விழா ஆமா நடத்திடலாமே. அதுக்கு முன்னாடி திரையுலகம் சார்பா உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். தாராளமா கேளுங்க. உங்களுக்கே தெரியும் சினிமா துறை இப்ப ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கு. இன்னும் நீங்க எல்லாம் நடிச்சிட்டு இருக்கீங்களே சார். என்ன சொன்னீங்க? இல்ல நீங்க எல்லாம் நடிக்கும் போது இப்படியா அப்படின்னு கேட்டேன். அதான் சார், சினிமா துறை ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. படமும் ஓடவே மாட்டேங்குது. அதனால அரசாங்க சார்பா இனிமே தமிழ்ல தயாரிக்கிற எல்லா படத்துக்கும் 50% மானியம் கொடுத்துட்டீங்கன்னா சினிமா காத்த சின்னையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு பட்டத்தை கொடுத்து பெரிய லெவல்ல பாராட்டு விழாவை நடத்திடுறோம். என்ன கேக்குறீங்க? தமிழ்ல படம் எடுத்தா பாதி காசு கவர்மெண்ட் கொடுக்கணுமா? ஏதாவது இருக்கா? ஏங்க ஜனங்க எல்லாம் ஒத்துப்பாங்களாங்க? என்னங்க கேக்குறீங்க நீங்க? ஏன் இது ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? தமிழ்ல பேர் வச்சா வரியே கிடையாதுன்னு சொன்னீங்க. யாராவது கேள்வி கேட்டாங்களா? எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கல்ல.
அதே மாதிரி தமிழ்ல படம் எடுத்தா 50% மானியம்னு சொல்லுங்க, ஒரு பயலும் கேள்வி கேட்க மாட்டான். அது மட்டும் இல்ல சார், இன்னைக்கு நடிகங்களை எதிர்த்து பேசுறதுக்கு ஆளே கிடையாது. இந்த தைரியத்துல தான் ஆடிட்டு இருக்கீங்க. அது இத பாருங்க, சொன்னா கேளுங்க, அது சரிப்பட்டு வராதுங்க. நீங்க வேற ஏதாவது கேளுங்க. என்னங்க நீங்க என்னமோ உங்க சொந்த காசை கொடுக்க போற மாதிரி, அரசாங்க காசு தானே, அள்ளி விடுங்க. என் காசை கேட்டா கூட எடுத்து கொடுத்துருவேன். ஏங்க, அரசாங்க கஜானாவே காலியா இருக்குங்க. இல்ல நீங்க வேற ஏதாவது கேளுங்க, நான் செய்யறேன். இதை விட்டுடுங்க. பொது பிரச்சனைக்காக வந்தா மாட்டேன்னு சொல்றீங்க. சரி, சொந்த பிரச்சனைக்கு வரேன். உங்களுக்கே தெரியும், நான் ஒரு பள்ளிக்கூடம் நடத்திட்டு வரேன். ஆமா ஆமா, ஏதாவது ஆண்டு விழா தலைமை தாங்கணுமா? கண்டிப்பா, அதுக்கும் நீங்க தான் வரணும். அதுக்கு முன்னாடி அதுலயும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்து வழியா ஏதோ பாலம் கட்ட போறாங்களாம். அதனால பள்ளிக்கூடத்தை இடிக்கணும்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க, அந்த பாலத்தை அப்படியே லைட்டா டைவர்ட் பண்ணி பக்கத்து தெரு வழியா போட்டீங்கன்னா உடனே பள்ளிக்கூட விழா நடத்தி அதுக்கு உங்களே தலைமை தாங்க வச்சிடுறேன். ஏங்க, இதுக்குதான் 6 மாசத்துக்கு முன்னாடியே அரசாணை வெளியாயிடுச்சு. அது டெண்டர்லாம் விட்டு வேலை கூட ஆரம்பிச்சிருக்குமே. அது இப்ப இந்த அலைன்மெண்ட்டை மாத்தினோம்னா அது டிராபிக்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். வேணாங்க, ஒண்ணு செய்யுங்க, அந்த பள்ளிக்கூடத்தை மாத்திடுங்க. நானே அரசாங்க சார்பில் வேற இடம் கொடுக்குறேன் உங்களுக்கு. அரசாங்க நிலமா? அப்புறம் அரசாங்கம் சொல்ற ஃபீஸ் தான் வாங்கணும்னு சொல்லுவீங்க. ஏழை பசங்களுக்குலாம் சீட்டை கொடுன்னுவீங்க. ஏழை பசங்களுக்குலாம் சீட்டை கொடுத்தா என் ஸ்கூல்ல படிக்கிற ஹை சொசைட்டி பாய்ஸ்க்கு நான் என்ன பதில் சொல்றது? சார், ஸ்கூலெல்லாம் இடம் மாற்ற முடியாது சார், நான் ஸ்கூல் அங்கேயே நடத்திக்கிறேன். நீங்க பாலத்தை மாத்தி கட்டுங்களேன். இல்லைங்க, இது சரி வராது. இல்ல, நீங்க பள்ளிக்கூடத்தை மாத்துங்க, இல்லைன்னா வேற வழியே கிடையாது. என்ன சார் நீங்க, நான் இவ்வளவு இறங்கி வந்து கேட்கிறேன், கொஞ்சம் கூட பிடி கொடுத்தே பேச மாட்டேன்றீங்களே. பொது பிரச்சனைக்காக இறங்கி வரல, உங்க சொந்த பிரச்சனைக்கு. அதனால கொஞ்சம் அடக்கி பேசுங்க. என்னது, நான் அடங்கி போகணுமா? என் பின்னாடி இந்த மாநிலமே இருக்கு. கன்னியாகுமரியில போயிட்டு கடலை பார்த்து நின்று திரும்பி நில்லு, இந்த உலகமே உன் பின்னாடி இருக்கும். இந்த பார், இந்த பஞ்ச டயலாக்கெல்லாம் சினிமாவோட வச்சுக்கோ, இங்க வேண்டாம். சார், எனக்கு எவ்வளவு பெரிய ரசிகர் படம் தெரியுமா? என் பலம் தெரியாம மோதாதீங்க. என்னையா ரசிகர் படம்? வரிசையா 4 படம் ஊத்திக்கிச்சு, அப்புறம் என்ன படம் உனக்கு? நீங்க தான் வரி சலுகையா கொடுக்கலையே, அதனாலதான் படம் ஊத்துச்சு. வரி சலுகை கொடுக்கும் போது மட்டும் என்ன பண்ணீங்க? டிக்கெட் விலையை கரைச்சா ரசிகனுக்கு வித்தீங்க. ஏயா, 5 ரூபா கடலை மிட்டாய் கூட வரி போட்டுட்டான்னு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. 200 கோடி 300 கோடி செலவு பண்ணி எடுக்கிற படத்துக்கு வரி போட்டா கசக்குதா உங்களுக்கு? சார், சினிமான்றது வெறும் என்டர்டைன்மெண்ட் மீடியா இல்ல, மக்களுக்கு நல்ல கருத்தை சொல்ற ஒரு சாதனம். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அப்ப ஒண்ணு செய்யுங்களேன், இதை எல்லாரும் வரி கட்டுங்க, அதை வரி ஏமாத்தாதீங்க அப்படின்னு ஒரு நல்ல கருத்தோட ஒரு படம் எடுங்களேன். ஏன் எடுத்தோமே? எப்போ? கந்தசாமி, நீங்க பார்க்கல? அந்த படம் எடுத்துமா நீ திருந்தல? இல்ல 10 வருஷமா வரியா கட்டலையாம இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சொன்னாங்க. சார், நியாயமா பார்த்தா கலைஞர்களுக்கு வரியே இருக்கக்கூடாது சார். நாங்களே இந்த வாழ்க்கையை மக்களுக்காக அர்ப்பணிச்சிருக்கோம். அரசியல்வாதிகளுக்கு அப்படித்தாயா, நாங்களும் மக்களுக்காக தான் இருக்கோம். உங்களுக்கு எல்லாம் படம் ஓடினாலும் ஓடாட்டாலும் கோடி கோடியா அள்ளி வச்சுக்கிறீங்க. ஆனா நாங்க எலெக்ஷன்ல தோத்து போயிட்டா 5 வருஷத்துக்கு சம்பளம் கூட கிடையாதியா. 5 வருஷத்தை நீங்க ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறது 5 தலைமுறைக்கு தாங்கும். நீங்க பேசுறீங்களா? ஆமா, நீங்க மட்டும் அப்படியே ரொம்ப யோக்கியமா தொழிற்சாலை நடத்தி வரி கட்டி சம்பாதிக்கிறீங்க பாருங்க. சேர்த்து வச்சிருக்கிறதெல்லாம் கருப்பு, மேல மேல சேர்த்துக்கிறதும் கருப்பு. ஏங்க, உங்க படத்துல வர ஹீரோயின் மாதிரியே நீங்க வாங்குற காசையும் கொஞ்சம் வெள்ளையாதான் வச்சுட்டு போங்களேன், புண்ணியமா போகும். சார், வேண்டாம் சார், என்கிட்ட மோதாதீங்க. இது உங்களுக்கு கடைசி வார்னிங். உங்க எச்சரிக்கைக்கு ரொம்ப நன்றி. நான் அரசியலுக்கு வர வேண்டாம்னு நினைக்கிறேன், ஆனா வந்தா நல்லா இருக்குமோன்னு என்ன நினைக்க வச்சிடாதீங்க. இன்னைக்கே நான் போய் இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் மோசம், இந்த அரசியலே மோசம்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டேன், விளைவுகள் விபரீதமா இருக்கும். தாராளமா போடுங்க, இது ஜனநாயக நாடு. யார் வேணா கருத்து சொல்லலாம், யார் வேணும்னாலும். அது என்னய்யா, அரசியலை பத்தி கருத்து சொல்றதுக்கு மட்டும் ஆயிரக்கணக்கில் வரிசையில வந்து நிக்கிறீங்க. அரசியல்வாதினா அவ்வளவு கேவலமா போச்சா உனக்கு? ஆமா, கேவலம் தான். கை நாட்டெல்லாம் பெரிய பெரிய தலைவர் ஆறாங்க, மினிஸ்டர் ஆறாங்க, ஏன் சிஎம்ஆ கூட ஆறாங்க. 2வது கூட படிக்காத நீ 2 படத்துல ஹீரோவா நடிச்ச உடனே அறிவுஜீவி வேஷம் போட்டு சுத்திட்டு இருக்க. என்ன பார்த்து பேசுறியா நீ? இங்க பார், ஒவ்வொரு நிமிஷமும் பிரச்சனையை சந்திக்கிறவன் தான் அரசியல்வாதி.
உன்ன மாதிரி படத்துக்கு படம் பிரச்சனை பண்ணி சினிமா ஓட்டுறவன் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ. திட்டான். என்ன நினைச்சிட்டு பேசுறீங்க? ஏன் சார், ஏன் கோவம் வருதா? விளம்பரத்துக்காக ஒண்ணு நான் இங்க வந்து நிக்கல. நீங்க நம்ம சும்மா இருக்கீங்களா? கருமாதி, கல்வெட்டு, எந்த ஃபங்க்ஷன், கல்யாணம் எது எடுத்துக்கிட்டாலும் அங்க வந்து நிக்கல, போஸ்டர் அடிச்சு ஒட்டல, விளம்பரம் தேடல. நாங்க வந்தா மட்டும் விளம்பரம்ன்றீங்க. ஆமாய்யா, விளம்பரம் தான். நாங்க விளம்பரப்படுத்திட்டு தான் இருக்கோம். ஆனா எங்க கட்சி தொண்டர் காசுலயும் கட்சி காசுலயும் தான் பண்றோமே தவிர உங்களை மாதிரி ரசிகர்கள் கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு சினிமால கொள்கை வசனம் பேசுறேன், பஞ்சு டைலாக் பேசுறேன் அப்படின்ட்டு என்னவோ நான் தான் உலகத்தையே திருத்த வந்த தெய்வம் அப்படின்ட்டு சீன் போடுறது கிடையாது. நாங்க அதை புரிஞ்சுக்கோ. நாங்க ஒன்னும் ரசிகர்களை வாங்க வாங்கன்னு போய் தேடி கூப்பிடல. அவங்களுக்கு எங்க மேல இருக்கிற அபிமானம், அவங்களா வந்து படத்தை பாக்குறாங்க, ரசிக்கிறாங்க. இதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? அது என்னையா, எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஆம்னி பஸ்ல அதிக கட்டணம் வாங்கினா அரசாங்கம் தலையிடணும், மருத்துவ கல்லூரியில, பள்ளியில, மருத்துவமனையில இங்கெல்லாம் அதிக கட்டணம் வாங்கினா அரசாங்கம் தலையிடணும். ஆனா தியேட்டர்ல நீங்க 1000 2000க்கு வித்தா நாங்கெல்லாம் பொத்திட்டு இருக்கணுமா? என்ன சார் இது? நீங்க மட்டும் என்ன ஒழுங்கு? கட்சியில ஒரு பொதுக்கூட்டம், ஒரு மாநாடுன்னு வந்தா ஒருத்தரை விட்டு வைக்கிறீங்களா? சின்ன கடையில ஆரம்பிச்சு பெரிய வியாபாரி வரைக்கும் மிரட்டி காசை உருட்டி வாங்கி தானே நடத்துறீங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. என்ன முடிவு பண்ணிட்டாங்க? உங்களை மாதிரி அரசியல் கட்சிகளெல்லாம் இனிமே நம்பி பிரயோஜனம் இல்லைன்ற முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. தனி மனுஷனாலதான் இனிமே இந்த நாட்டை காப்பாற்ற முடியும்ன்றது நல்லா உணர்ந்திருக்காங்க. அந்த தனி மனுஷன் நான் தான்றது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தப்புங்க, ரொம்ப தப்பு. இது ஒரு ஜனநாயக நாடு. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் எதுவா இருந்தாலும் கட்சிகள் மூலமா தான் போகணுமே தவிர முன்ன பின்ன தெரியாத இயக்கங்களோ இல்ல பதவிக்கு ஆசைப்பட்டு அலைகிற தனிநபர்களோ அதிகாரத்துக்கு வருதுன்றது ரொம்ப தப்பு. பயம் தெரியும், உங்க கண்ணுல பயம் தெரியும். நடிகை அரசியலுக்கு வரான்னா பயப்படுறீங்கல்ல? பயப்படுறது நாங்க இல்ல. கால் வைக்கிறதுக்கே கால் நூற்றாண்டு யோசிச்சுட்டு இருக்கிறது நீங்க தான். நீச்சல் போட்டியில ஜெயிக்கணும்னா முதல்ல குளத்துல குதிக்கணும். நாங்க இந்த குளத்திலேயே வருஷ கணக்கா ஊறிட்டு இருக்கவங்க. நான் குளத்திலேயே கால் வைக்க மாட்டேன், கோப்பம் மட்டும் என் கையில வரணும் அப்படின்னா வாங்க அரசியலுக்கு வாங்க, அப்ப மோதுவோம். இப்போ